தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். இந்த காலை நேர சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய திருவார்த்தை யோசுவா 8ஆம் அதிகாரம் 1 வசனம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவிடம், நீ பயப்படாதே, கலங்காதே, நீ படை முழுவதையும் கூட்டிக் கொண்டு புறப்பட்டு ஆயி ஊருக்கு போ. அங்கே ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் நாட்டின் ஊராரையும் அவன் நாட்டையும் உன்னிடத்தில் ஒப்பு கொடுத்தேன் என்கின்றார். ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேல் மக்களை அவர் அழைத்து கொண்டு வரும்போது அவர்களுடைய தகாத தீய செயல்கள், விக்கிரக வழிபாட்டுக்கு, தீய எண்ணங்களுக்கும் தீய செயல்களுக்கும் துன்மார்க்க ஜீவியத்துக்கும் தங்களை ஒப்பு கொடுத்து அவர்கள் பள்ளத்தாக்கிலே உண்டு குவிக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டு கடவுளுடைய கோபத்தினால் ஆளான போது அவர்களுடைய படையை மீண்டும் அழைத்து செல்வதற்கு கடவுள் என்ன நினைக்கிறார்? இந்த ஜனங்கள் இப்படி கேட்காதபடி நடந்து கொண்டு தீய வழியிலே நடந்து கொண்டார்களே, என்ன செய்வது என்று அவன் யோசனையோடு இருக்கும்பொழுது கர்த்தர் அவனிடத்தில் சொல்கின்ற காரியம், நீ பயப்படாதே, கலங்காதே, உன் படை முழுவதையும் கூட்டிக் கொண்டு போ. உனக்கு போகிற இடங்களில் யார் இருக்கிற அவனுடைய ஊரையும் நாட்டையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கு ராஜ்யத்தின் பொறுப்பை கடவுள் நம்மிடத்தில் கொடுப்பதாக வாக்கு கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொண்டோம். அன்பான இறை மக்களே, ஒரு தனி நபர் இராணுவத்தில் பணியாற்றினால் அவர் இராணுவ வீரனுக்கு ஏற்றவாறு ஒரு குறிப்பிட்ட வழியில் வாழவும் சிந்திக்கவும் அவன் செயல்படவும் எதிர்பார்க்கப்படுகிறான். அவ்வாறு செய்வது அவனுக்கு மகிழ்ச்சியை தரும். அவர் தனது தேசத்தையும் தன்னுடைய ராஜாவையும் பிரசித்தப்படுத்த விரும்புவான். அப்படி இருக்கையில் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தினால் ராஜ்யத்திற்குள் கொண்டு வரப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளான நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. இந்த ராஜ்யம் முழுவதையும் கடவுளிடத்தில் கொண்டு வர வேண்டியது நம்முடைய பொறுப்பாக. அந்த பொறுப்பை யோசுவா ஏற்றுக்கொண்டு செய்கின்றான். இன்றைக்கி அநேக நேரங்களில் இஸ்ரவேலருக்காக தாவீது சிறந்த பிரதிநிதியாக இருந்தது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். இந்த உலகில் நாம் அவருடைய ஸ்தானாதிபதிகளாக எண்ணுவது போல, நாம் சுதந்திரமாய் அவருடைய ஸ்தானாதிபதிகள் என்று எண்ணுவது போல சுதந்திரமாய் உழவர்களாக அல்ல, நாம் தேவனிடம் திரும்பி அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக தலைவர் என்கின்ற பொறுப்பை குடும்பத்திலும் தொழிலிலும் சமுதாயத்திலும் நமக்கு சுமக்கும்போது நமது தீர்மானங்களும் செயல்களும் நம்மை தாண்டி நம் சமூகத்திற்கு வெளியே முழுமையாக பாய்ந்து செல்லும். அன்புக்குரிய இறை மக்களே, ஆண்டவருடைய கிருபையினாலே கடவுள் நம்மிடத்தில் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார், ராஜ்யங்களை கொடுத்திருக்கிறார். அந்த ராஜ்யங்களை நடத்துவதும் கொண்டு வந்து சேர்ப்பதும். இன்றைக்கு என்னிடத்தில் ஒரு குருசேகரத்தை கொடுத்திருக்கிறார். அங்கு இருக்கிற ராஜ்யத்தின் சகோதரர்களையும் சகோதரிகளையும் கடவுளிடத்தில் அழைத்து வர வேண்டியது என்னுடைய கடமை. அதற்கு இடையூறுகள் வரும், இன்னல்கள் வரும், தாக்குதல்கள் வரும், பொய்யான குற்றச்சாட்டுகள் வரும், வீண் பழிகள் வரும், பொய் வாக்கு குற்றச்சாட்டுகள் வரும். ஆனால் அவை எல்லாவற்றிலும் நாம் கர்த்தருக்கு உண்மையாய் நடக்கும் பொழுது ராஜ்யத்தை கடவுள் நம்முடைய கரத்தில் கொடுப்பார். ஒருவரும் நம்மை எதிர்க்க முடியாது. ஆகவே தான் யோசுவாவை அவர் ஆறுதல் படுத்தினது போல, பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன் படையெல்லாம் நீ போ, கூட்டிக் கொண்டு போ என்று உரைப்பது போல இந்த நாளிலே உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு ஆண்டவர் அழைக்கிறார். உன்னுடைய இருக்கிற பலத்தோடு நீ புறப்பட்டு போ. உன் விசுவாசம் பெரிதாய் இருக்கிற காரணத்தினாலே போகின்ற வழியிலே வருகிற தடைகளையெல்லாம் உனக்கு அவர் தகுந்ததாக மாற்றி போடுவார். வருகிற தாறுமாறுகளெல்லாம் தரமுள்ளதாக அவர் மாற்றுவார். கண்களை மூடி செவிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, நேசமுள்ள இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். உம்முடைய திருக்கரத்தில் எந்தவித நன்மையும் பெற தகுதியற்றவர்களாகிய நாம் இந்த நாளிலே ஆண்டவரே, ராஜ்யத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் என்ற பொறுப்பை இந்த நாளிலே இந்த சிந்தனை வழியாக உணர்ந்து கொண்டோம்.
ஆண்டவரே, நாங்கள் பொறுப்பானவர்கள் என்பதை உணர்ந்து எங்களால் முடிந்த அளவு எங்களுடைய குடும்ப பொறுப்பு, தொழில், சமுதாயம் இவற்றிலே நாங்கள் நேர்மையும் உண்மையுமாக உழைக்க, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட எங்களை ஏவி எழுப்பியறோம். இன்றைக்கும் கூட எங்கள் திருச்சபையில் ஆண்டவரை கர்த்தருடைய சமூகத்தில் ராஜ்யங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்புக்கு அழைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆண்டவரை திருச்சபை ஊழியர்களையும், ஆலோசனை சங்க உறுப்பினர்களையும், செயலர், பேராயர் அனைவரையும் உடைய திருக்கரத்தினால் நீ பலப்படுத்தி ஆசீர்வதித்து அபிஷேகம் செய்யும். உமக்கே துதி, கனம், மகிமை யாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.